யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் காணிகளில் இருக்கிறார்கள். 300 ஏக்கர் நிலம் கடற்கரையில் இருந்து 200 மீட்டருக்கு உட்பட்ட பிரதேசத்தில் 300 ஏக்கர் நிலத்தை வந்து கரையோர பாதுகாப்பு திணைக்களம் வந்து ஒரு தென்னிலங்கையில் உள்ள ஒரு சிங்கள சகோதரருக்கு குத்தகை அடிப்படையில் வந்து 300 ஏக்கரை அபிவிருத்தின போர்வையில் வந்து கொடுப்பதாக நேற்று வந்தவர்கள். அதை இன்னும் ஒரு பக்கத்தில் மணக்காட்டுக்கும் குடத்தனக்கும் விடப்பட்ட பிரதேசத்திலும் ஒரு 300 ஏக்கர் காணி வந்து ஒருவருக்கு வந்து கொட்டல் கட்ட அபிவிருத்தி என்ற கொட்டல் என்ற போர்வையில் அபிவிருத்தி கொடுப்பதாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். எதிர்வரும் 31ஆம் தேதி முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடைபெறுகின்ற மீனவர் மாநாட்டில் வந்து வடமாகாணத்தில் வந்து குறிப்பாக வடமாகாணத்தில் 5 மாவட்டங்கள் இருக்கிறது. வவுனியா கடல் தவிர்ந்த மாவட்டம், மன்னார், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மாவட்டங்களை உள்ளடக்கி கரையோர காணிகள் ஆக்கிரமிப்பு என்ற போர்வையில் அபிவிருத்தி என்ற போர்வையில் வடமாகாண கடற்கரை ஓரங்கள் ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக நாங்கள் பேச இருக்கின்றோம். அந்த வகையில் வந்து இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், முல்லைத்தீவு கொப்புத்தொடுவா தொடக்கம் இங்கே யாழ்ப்பாணம் கீரிமலை வரைக்கும், அங்கால தீவு பக்கம் வந்து சுட்ட வர மன்னார் அங்கே முள்ளிக்குளம் வரைக்கும் பலதரப்பட்ட தனியார் காணிகள் வந்து படைகள் வசமும் இருக்கின்றன. அதே இடம் வந்து அபிவிருத்தி என்ற போர்வையில் திணைக்களங்களாலும் கையகப்படுத்த கொண்டுள்ளது. அப்போ இந்த நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். நான் சுருக்கமாக சில விடயங்கள் யாழ்ப்பாணம் சார்பாக சொல்லியிருக்கின்றேன். யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே பருத்துறை பிரதேச பிரிவிலே வல்லடத்துறையில் ஊரிக்காட்டு பகுதியில் ஒரு திருச்சபைக்கு சொந்தமான 75 பரப்பு காணியை இன்றைக்கு இராணுவம் கடற்கரையில் வச்சுக்கின்றது. ஆனால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் காணிகளில் இருக்கிறார்கள். அப்போ இந்த நிலையில் அந்த அப்படிப்பட்ட காணிகளை திருச்சபைகளோ அல்லது சம்பந்தப்பட்ட திணைக்களங்களோ அந்த காணிகளை இராணுவத்திலிருந்து விடுவித்து அந்த காணிகளை மக்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். அதே போல் மணக்காடு பகுதியில் வந்து நீங்கள் பார்த்திருப்பீங்கள், நேற்று கூட வந்து 300 ஏக்கர் நிலம் கடற்கரையில் இருந்து 200 மீட்டருக்கு உட்பட்ட பிரதேசத்தில் 300 ஏக்கர் நிலத்தை வந்து கரையோர பாதுகாப்பு திணைக்களம் வந்து ஒரு தென்னிலங்கையில் உள்ள ஒரு சிங்கள சகோதரருக்கு குத்தகை அடிப்படையில் வந்து 300 ஏக்கரை அபிவிருத்தின போர்வையில் வந்து கொடுப்பதாக நேற்று வந்தவர்கள். அதை வந்து அந்த இடத்துல மணக்காட்டு பிரதேச மக்களும் அந்த இடத்துல நாங்களும் போய் அதை மறைச்சு அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. இதே போல் அதே மாதிரி இன்னும் ஒரு பக்கத்தில் மணக்காட்டுக்கும் குடத்தனக்கும் விடப்பட்ட பிரதேசத்திலும் ஒரு 300 ஏக்கர் காணி வந்து ஒருவருக்கு வந்து கொட்டல் கட்ட அபிவிருத்தி என்ற கொட்டல் என்ற போர்வையில் அபிவிருத்தி கொடுப்பதாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அதை வந்து நாங்கள் எப்படி பார்க்குறோம்னு சொன்னால் 300 ஏக்கர் அது பிரபலமான மணல் பிரதேசங்களாக கும்பிகள் இருக்கின்றது. மணல்களை அபகரிக்கிறதுக்காகத்தான் இப்படியான வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே தயவு செய்து அந்த யாழ் மாவட்டத்தில் காணி இல்லாத மக்களுக்கு கரையோர பகுதியில் காணியில் கொடுக்க வேண்டும். அதேபோல் பறவைகள் சரணாலயம் அல்லது வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களங்கள் யாழ்ப்பாணம் முதல் மன்னார் முதல் கொண்டு கிளிநொச்சி முதல் கொண்டு முல்லைத்தீவு வரை பெருமளவான கலப்புன்றங்களை வந்து கையகப்படுத்தி வச்சுக்கின்றார்கள். அந்த இடங்களில் அந்த கலப்புகளில் தொழில் செய்ய முடியாத கரையோர மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். தயவு செய்து இந்த அரசாங்கம் ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல் 1983ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எந்தெந்த இடத்துல இராணுவ முகாம்கள் இருந்தோ அந்த இடங்களை அகற்றி அந்த கரையோர மக்களுக்கு அந்த காணிகளை விடுவித்து மக்கள் சுதந்திரமாக தொழில் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வேண்டும். இந்த அரசாங்கத்தை நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம்.